அடேங்கப்பா, ஓசூர்ல விமான நிலையம் ரெடியாக போகுதாம். கர்நாடகா எதிர்ப்புலாம் காலி. செம பிளான் போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு. ஓசூர் விமான நிலையத்துக்காக விமானங்கள் பறக்க கட்டுப்படுத்தப்பட்ட வான்வெளி அமைக்க தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்கு. அதாவது மத்த விமானங்கள் உள்ள வர முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கும். ஓசூர் விமான நிலையத்துக்கு இடம் தேர்வு செய்யும் இறுதி கட்டத்தில் இருக்கிறாங்க. இப்ப ஆப்ஸ்டக்கல் லிமிடேஷன் சர்ஃபேஸ் OSL சர்வே எடுக்க ஆலோசகரை நியமிக்க போறாங்க. இது எதுக்குன்னா, வனப்பகுதியில பயணிகள் விமானம் பறக்க எவ்வளவு பாதுகாப்பானதுன்னு சர்வே எடுக்கிறது தான். சமீபத்தில் பெங்களூர் விமான நிலையத்தை நிர்வகிக்கும் ஃபேர்ஃபாக்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவன CEO பிரேம் வாட்ஸா கூட நம்ம முதல்வர் ஸ்டாலின் சந்திச்சிருக்காரு. ஓசூர்ல விமான நிலையம் அமைக்க GMRSS நிலம் அல்லது டாடா எலக்ட்ரானிக்ஸ் கிராமம் இல்ல தனேஜா ஏரோஸ்பேஸ் பிளஸ் பக்கத்துலன்னு இந்த வாரம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம்னு சொல்றாங்க. இந்திய விமான நிலைய ஆணையம் AAI 2 இடத்தை ஆய்வு செஞ்சு வரைவு சாத்தியக்கூறு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. மொத்தம் 5 இடங்கள்ல இருந்து இப்ப 2 இடங்களா குறைச்சிருக்கிறாங்க. ஒன்னு தனேஜா ஏரோஸ்பேஸ் பக்கத்துல, இன்னொன்னு உலகம்ங்கிற பகுதிக்கு பக்கத்துல. அடுத்த மாசம் இறுதிக்குள்ள இடத்தை உறுதி செய்ய போறாங்களாம். பரந்தூர் விமான நிலையத்தோட வேகத்துல இதையும் முடிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. பெங்களூரு விமான நிலையத்துல இருந்து 150 கிலோமீட்டர் சுற்றளவுல வேறு விமான நிலையம் வரக்கூடாதுங்கிற ஒப்பந்தம் சவாலா இருந்தாலும் தமிழ்நாடு கர்நாடகா அரசுகள் பேசி நல்ல முடிவு எடுப்போம்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது நம்ம ஓசூர் வளர்ச்சிக்கு ஒரு மைல்கல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க?